தூத்துக்குடி மாவட்டத்தில் பொங்கல் திருவிழாவையொட்டி சேவல் சண்டை நடத்த அரசு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கும் சேவல் சண்டை பிரியர்கள் இந்த ஆண்டு அரசு அனுமதி கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில சேவல்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. இது குறித்த ஒரு அழகான செய்தி தொகுப்பு. பொங்கல் பண்டிகையொட்டி தமிழக கிராமங்களில் ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ், சேவல் சண்டை, மஞ்சு விரட்டு உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் நடத்தப்படுவது வழக்கம். ஆனால் சமீப காலமாக இந்த வீர விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் தடையை நீக்க தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாகவே தூத்துக்குடி, கோயில்பட்டி, விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம், திருச்செந்தூர், சாத்தான்குளம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமானோர் சேவல் சண்டையில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக போட்டி நடத்த அனுமதி இல்லாததால் சேவல் சண்டை போட்டி நடத்தப்படவில்லை. இந்நிலையில் சேவல் சண்டை போட்டி நடத்த இந்த ஆண்டு எப்படியும் அனுமதி கிடைத்துவிடும் என்று நம்பிக்கையுடன் தங்களது சேவல்களை தயார் செய்து வருகின்றனர். நாங்கள் எந்த ஒரு பொங்கல் பண்டிகை அதனால நாங்கள் சேவல் சண்டை விடுறதுல நாங்கள் பிரியமாக சண்டை விட்டுருக்கோம். இந்த இனத்துக்கு நாங்கள் அழியாமல் பாதுகாத்து வந்து கொண்டு இருக்கோம். இப்போ இது எங்களுக்கு அரசு எங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் எங்களுக்கு தரணும். அதனால் தந்தால் நாங்கள் இந்த இனத்துக்களை அழியாமல் நாங்கள் பாதுகாத்து வந்துக்கிட்டு இருப்போம். இவர்கள் தற்போது பந்தயத்தில் கலந்து கொள்ளும் சேவல்களுக்கு நீச்சல் பயிற்சி கொடுத்து வருகின்றனர். இந்த வருஷம் எங்களுக்கு அரசு அனுமதி தருங்கிற முழு நம்பிக்கையோட நாங்கள் சேவல் ரெடி பண்ணி கரெக்டாக ஃபுல் கண்டிஷனில் நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் பொங்கலுக்கு 10 நாள் தான் இருக்குது. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வளர்த்துட்டு இருக்கோம். அரசு எங்களுக்கு அனுமதி தருமாறு உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறோம். சேவல் சண்டை நடத்த அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் இவர்கள் அரசு அனுமதி மறுத்தால் தடையை மீறி நடத்தப் போவதாக கூறுகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சேவல் சண்டை போட்டிகள் நடத்திட அரசு அனுமதி வழங்க வேண்டும் என்பது தூத்துக்குடி மாவட்ட சேவல் சண்டை பிரியர்களின் கோரிக்கையாக உள்ளது. தூத்துக்குடியிலிருந்து நியூஸ் 18 செய்திகளுக்காக முரளி கணேஷ்.